விஜயினுடைய பயணம் படு தோல்வியில் முடியும். தமிழ்நாட்டுக்கு 174 டிஎம்சி கொடுக்க சொல்லி இந்தியாவிலேயே உயர்ந்த அதிகாரம் கொண்ட அமைப்பு உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்காத கர்நாடக அரசுகளை விஜய் போய் மிரட்டி கொண்டு வருவாரா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கிழித்து தூர எரிகிறது. கர்நாடக அரசு தமிழக அரசை மதிப்பதே இல்லை. என்ன பண்ணிடுவாரு? ஒரு சம்பிரதாய பேச்சுவார்த்தையாக இருக்கு. ஆளுங்கட்சி எதிர்கட்சி கட்டப்படாத மேகதாது அணைக்கு நடுவர் மன்றம் போடுங்கன்னு காவிரி பத்தி ஒரு அரை மணி நேரம் படிச்சிருந்தா காவிரி பத்தி தெரியும். என்ன புத்துட்டு வருது வார்த்தை. கட்டி அணைக்க 50 ஆண்டு கால போராட்டம் நடக்குது. நடுவர் மன்றம் கட்டாத அணைக்கு நடுவர் மன்றம் போடுன்னு கேட்கறான். அறிவு கெட்ட பையன், எதிர்கட்சி தலைவனா, மாடு மேய்ப்பதற்கு கூட லாய்க்கு இல்லாத பையன். என்னை கைது செய்ய சிறையில போடுங்க. காரணம் தர்மேந்திர பிரதான் தான் இந்த கசிந்த நபர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செஞ்சு மீண்டும் 25 லட்சம் பேரை இப்போ 2வது கசியுது, 3வது நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. கேவலமா இல்லை? இது ஒரு நாடா? உங்களுக்கு ஒரு மாணவர்களுக்கு தேர்வை சரியா நடத்த முடியாது. நீங்கள் பதவி விலகிறது தான் சரி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். வணக்கங்க. வணக்கம். தொடர் போராட்டங்கள்லாம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தமிழக முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு பயணம் செல்கிறார் 3ஆம் தேதி அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. குறிப்பாக இந்த மேகதாது விவகாரம் ஒரு பக்கம் பூதாகரமாக வெடித்திருக்குது. நாடாளுமன்றத்தை திமுக எம்பிகள் குரல் எழுப்புவாங்க, அதுக்காக உத்தரவுகள்லாம் வந்து திமுகவுடைய தலைவர்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த விவகாரம் வெடித்திருக்க நிலைகளில் கர்நாடகாவை நோக்கி விஜயோடைய பயணம், காவிரி சிக்கல், நதி மேகதாது விஷயம், அதே போல் நதிநீர் சிக்கல், இதுக்கு ஒரு தீர்வு காணுமா? இல்லை, எந்த தீர்வும் எட்டப்படாது. விஜயினுடைய பயணம் படு தோல்வியில் முடியும். என்னன்னா, பல முதலமைச்சர்கள் 1974 பல கட்ட பேச்சுவார்த்தை. நீங்கள் கர்நாடக அரசு தமிழக அரசை மதிப்பதே இல்லை. அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கிழித்து தூர எரிகிறது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அது கிழித்து வீசுகிறது. காவிரி மேலாண்மை வாரியம் ஒன்று அமைக்கப்பட்டு அதனுடைய உத்தரவையும் அது மதிப்பதில்லை. இப்படி போட்டால் 100 பட்டியல் போடலாம். கபினி, ஹேமாவதி, சாரங்கி, கிருஷ்ணசாகர் அணை, இந்த அணைகளெல்லாம் சட்டவிரோதமாக கட்டப்பட்டது. வாய்க்கா சட்டவிரோதமாக தோன்றலை, குளம் சட்டவிரோதமாக தோன்றலை. என்ன சட்டவிரோதமாக கட்டப்பட்டது? அணைகளே. அணை சாதாரண சொல்றீங்க. அணை, அந்த அணையில் டெல்டா விவசாயிகளுடைய பல பேருடைய தற்கொலை உயிர் அங்கு சுத்திட்டு. இதை இந்த தமிழ்நாட்டை ஆண்ட திராவிட இயக்கங்கள் இதை எதை பற்றியுமே கவலை இல்லை. போட்ட வழக்கை திமுக கருணாநிதி கயவன் கருணாநிதி வாபஸ் வாங்கி விட்டான். மன்னார்குடி ரங்கநாதன் உட்பட 2 பேர் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தினார்கள். 91 இந்த வழக்கை நடத்த வேண்டிய தேவை ஏன் வந்ததுன்னா, மானங்கெட்ட தமிழன், தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே அகதியாக வந்த ஒரே இனம் கேவலமான தமிழன் தான். கர்நாடகாவில் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு, ஆண்கள் அடித்து கொல்லப்பட்டு, நிலங்கள் உடைமைகள் தீக்கிரையாக்கப்பட்டு, ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல பெண்கள் எல்லாம் சிங்கள காடையன் அல்ல கன்னட காடையங்கிட்ட கற்பை பாதுகாத்து கொள்ள ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அடைக்கலமானார்கள். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காவல் நிலையத்திலேயே மீண்டும் கற்பழிக்கப்பட்டார்கள். இப்படி ஒரு மானங்கெட்ட இடம் தமிழ்நாட்டில் தான், தமிழம் தான். அப்போ அத ஒரு வீரர் இருந்தான், வீரப்ப போய் காவல் நிலையத்தில் இருந்த அத்தனை காவலர்களையும் சுற்று கொன்று அந்த காவல் நிலையத்தை வெடி வைத்து தரைமட்டமாக்கினான்.
இதெல்லாம் வரலாறு. இங்க இருக்கக்கூடிய மானங்கட்ட விபச்சாரிகள், ஊடக விபச்சாரிகள் எதுவுமே செய்தி வரல. இவ்வளவு நடந்த பிறகு இங்க எந்த எதிர்ப்பும் கஞ்சி தொட்டி திறந்தான். எங்க மேட்டுப்பாளையம், புளியம்பட்டி, சத்தியமங்கலம், எங்க கர்நாடகா பார்டர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவனுக்கு என்ன கொடுத்தான்? கஞ்சி தொட்டி கொடுத்தான். நீங்க சொல்றதுல கடந்த காலம் நடந்துச்சு, ஒரு ரத்த வரலாறு இருந்ததுங்கெல்லாம் மறுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் கர்நாடகால இப்படி ஒரு சிக்கல், தண்ணி நமக்கு வர மாட்டேங்குது. இப்போ இன்னைக்கு அங்க காங்கிரஸுடைய கூட்டணி அரசு அங்க இருக்குது, இங்கேயும் காங்கிரஸுடைய கூட்டணி அரசு இருக்கு. ஒரு மோதிக்களோட ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியும். ஒரு எம்ஜிஆர் மாநில விஜய் செல்கிறார் அப்படிங்கிற பார்வை சரிதானே? இல்லை, சரிதான். ஆனா விஜய்யுடைய லட்சணம் நம்ம இங்கேயே பார்த்துட்டோம். ஏன்னா 2 விஜய், 2 சினிமாக்காரன், சினிமா ஷூட்டிங் நடத்துகிற பயிலுவான், ஆளுங்கட்சி எதிர்கட்சி. கட்டப்படாத மேகதாது அணைக்கு நடுவர் மன்றம் போடுங்கன்னு அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி. அரசியலே கருணாநிதியே ஒரு கயவன், இந்த கயவன் பேரை கேட்குறான். காவிரி பற்றி ஒரு அரை மணி நேரம் படிச்சிருந்தா காவிரி பற்றி தெரியும். இந்த 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 எனக்கு பொத்துட்டு வருது வார்த்தை. அப்போ நான் ஏயா கட்டிய 4 அணைக்கே நடுவர் மன்றம் போட்டு தண்ணி வரல, அணையே கட்டல நடுவர் மன்றம் போடுனா அவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? அந்த உதயநிதி எதிர்கட்சி தலைவனுக்கு என்னங்க அறிவு இருக்கும்? கட்டிய அணைக்க 50 ஆண்டு கால போராட்டம் நடக்குது நடுவர் மன்றம், கட்டாத அணைக்கு நடுவர் மன்றம் போடுன்னு கேட்கிறான். அறிவு கெட்ட பையன், எதிர்கட்சி தலைவனா, மாடு மேய்ப்பதற்கு கூட லாய்க்கு இல்லாத பையன், என்னை கைது செய்ய சிறையில போடுங்க. அப்போ முதலமைச்சர் அமைக்கப்படுங்கிறார். இதாயா அரசியல்? இதா அரசியல்? கட்டாத அணைக்கு நடுவர் மன்றம், கட்டிய 4 அணைக்கு நடுவர் மன்றத்திலே தண்ணி வரல. அப்போ காவிரி பற்றிய புரிதல் ஆளுங்கட்சிக்கும் கிடையாது, எதிர்கட்சிக்கும் தெரியாது. நீங்க ஒரு ஒரு செய்தியை சொல்றேன். கருணாநிதி கயவனுடைய சமாதி உடைத்து எடுக்கப்பட வேண்டும். கர்நாடகாவில் காவிரி நதிநீர் ஆணையத்தை விட ஒரு குழு இருக்கு. யாரு? ஓய்வு பெற்ற காவிரி பொறியாளர்கள், 2வது பல்கலைக்கழக பேராசிரியர்கள், சட்ட ஓய்வு பெற்ற 70-80 வயதை தாண்ட சட்ட போராட்டம் நடத்திய சட்ட அறிஞர்கள், இப்படி 5 பேர், 5 அமைப்புகள் தான் இந்த காவிரி நதிநீர் ஆணையம் சம்பந்தமா யார் முதலமைச்சராக வந்தாலும் அவர்கள் தான் ஆலோசனை சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் அப்படி எவனா இருக்கானா? இந்த திராவிட இயக்க இந்த நாய்கள் எவனையா வச்சிருக்கானா? கடுமையான வார்த்தை, என்னால் பொறுக்க முடியல. அப்போ 50 ஆண்டு காலமா மூத்த பொறியாளர்கள், சட்ட தரணிகள், சட்ட வல்லுநர்கள், பேராசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், இப்படி பெரிய குழு தான் அங்கே யார் முதலமைச்சராக வந்தாலும் அவர்களை வழிநடத்தும். சுப்ரீம் கோர்ட் போறியா? பிரதமரை பார்க்க போறியா? ஜனாதிபதியை பார்க்க போறியா? எங்க போனாலும் அந்த குழு, பழுத்த குழுக்கள், கன்னடத்துக்காரன் வந்து ஆலோசனை சொல்லி அந்த ஆலோசனையை சிறமேற்கொண்டு எடுத்துட்டு போய் தான் இத்தனை ஆண்டு காலம் ஒரு சுடு தண்ணி கூட கொடுக்காமல் பிரதமரை கட்டுப்படுத்தும். அந்த குழு பிரதமரை கட்டுப்படுத்தும். பிஜேபி மத்திய அமைச்சர் செத்து போயிட்டார், அருண் வரும். பிரதமரை எந்த உத்தரவும் எடுக்காதீங்க, கர்நாடகா கையை விட்டு போயிருந்தார். எனக்கு பேர் மறந்து போச்சு, அவர் பேர் அருண் நேரு மாதிரி ஏதோ அருண் நேரு வரும், எனக்கு ஞாபகம் இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த வழக்கறிஞர்கள் என்ன டெல்லியில் கேட்கணும், சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கேட்கணும், எதுவுமே தெரியாது. பண்டு இப்போ என்னன்னா அன்புமணி போன்றவர்கள் சில கேள்வி எழுப்புறாங்க. விஜய் முதல்ல இந்த பேச்சுவார்த்தைக்கு போவே கூடாது, அப்படி போனால் ஏற்கனவே நடுவர் மன்றத்தால் என்ன உரிமைகளை இழந்தோமோ அதை விட மோசமான இழப்புகளை சந்திக்க நேரிடுங்கிறாரு. உண்மைதான். அதாவது தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை சம்பந்தமாக ஒருமித்த கருத்தே கிடையாது. அன்புமணி ஒன்று சொல்லுவார், திருமாவளவன் ஒன்று சொல்லுவார், வைகோ ஒன்று சொல்லுவார், எதிர்கட்சி ஒன்று சொல்லும், ஆளுங்கட்சி ஒன்று சொல்லும். நடுவர் மன்ற தீர்ப்பை அரசு இதழில் கவர்மெண்ட் கெஜெட்டில் பதிவு பண்ண முடியாத இந்த அரசு இந்த தமிழரை ஏமாத்துற பயல்கள்லாம் தமிழ் பிரதிநிதிகளா? ஜெயலலிதா தான் அதை அரசு இதழில் வெளியிட்டார் கவர்மெண்ட் கெஜெட்டில். அதுக்கு தான் 1 லட்சம் பேர் அங்கே அடித்து விரட்டி பல ஆயிரக்கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்.
ஒன்றும் தண்ணிலாம் வரல. உச்ச நீதிமன்ற ஆணையை கவர்மெண்ட் ஆவணமாக்கினார் ஜெயலலிதா, வேற ஒன்றும் பண்ணல. இப்ப விஜய் போகக்கூடாதுன்னு சொல்ல வரீங்கன்னா அப்ப விஜய் வேற என்னதான் செய்யணும்? விஜய் என்ன பண்ணணும்னா கடந்த கால நடுவர் மன்ற தீர்ப்பை அமல்படுத்தும், அவ்வளோதான். தமிழ்நாட்டுக்கு 174 டிஎம்சி கொடுக்க சொல்லி இந்தியாவிலேயே உயர்ந்த அதிகாரம் கொண்ட அமைப்பு உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்ற உத்தரவை மதிக்காத கர்நாடகா அரசுகளை விஜய் போய் மிரட்டி கொண்டு வந்துருவாரா? நாடை சினிமா நடிக்கலாம். உச்ச நீதிமன்ற ஆணையை அவன் மதிக்கல, நடுவர் மன்ற ஆணையை மதிக்கல, காவிரி மேலாண்மை வாரிய உத்தரவை எல்லாம் இந்த டாய்லெட் பேப்பரை கிழிச்சு போட்டான். இத்தனை என்ன இருக்கு ஆதாரம்? இந்தியாவுடைய உயர்மட்ட இதுக்கு மேல எங்க போனோம்? ஐநாவுக்கு தான் போனோம். அவ்வளவு உத்தரவு இருக்கு. இந்த உத்தரவுகளை மதிக்காத கர்நாடகா ஒரு சொட்டு தண்ணி கூட கபினி, ஹேமாவதி, சாரங்கி, கிருஷ்ணசாகர்லாம் ரம்பி தமிழ்நாட்டுக்கு போகுதுங்கிறான். அதை தடுப்பதற்காகத்தான் எங்க மேகதாது அணை கட்டுறான். மேகதாது அணைக்கு மணல் யாரு கொடுத்தா? இந்த மானக்கெட்ட தமிழன் தான் கொடுத்தான். இந்த ஓபிஎஸ்ஐ போன்ற அயோக்கிய பயலுங்க அவன்லாம் அமைச்சர்னு வர்றான். மானக்கெட்ட பையன் 200 ரூபா வாங்கிட்டு அவங்ககிட்ட ஓட்டு போடுறான். இவனுக்கெல்லாம் சாவுட்டுங்க. நாட்டு மக்களும் நாசமா போட்டோம், அழிஞ்சு இந்த இனம் அழிஞ்சா கூட இவனு போராட மாட்டான். அப்போ இவ்வளவு போராட்டம் இருந்த பிறகு அங்க ஒண்ணுமே நடக்கல. இவர் போய் என்ன பண்ணிடுவாரு? இவர் என்ன பண்ணிடுவாரு? ஒரு சம்பிரதாய பேச்சுவார்த்தையாக இருக்குமே தவிர இங்க இருந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்பு இருக்கு, நடுவர் மன்ற தீர்ப்பு இருக்கு. இதுல 3ஐ அமல்படுத்துங்க போதும், இல்ல 1 அமல்படுத்து போதும். தண்ணி வந்துடும். 174 டிஎம்சி தண்ணி தினந்தோறும் திறந்து விட. தினந்தோறும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவை கோடை காலத்தை தவிர 30 டிஎம்சி 174 மாதம் ஜூலைலேருந்து ஜூலை, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் விட்டேன்னா வேலையை முடிஞ்சது. ஏன் செய்ய மாட்டேங்கிற? இனி மேகதாதுல அணை கட்டுவீங்க, இது கட்டி 74 டிஎம்சியை திறக்கிறான். அதை விட மானங்கட்ட பயிலுவா அவன் அணையெல்லாம் ரம்பி நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் உடைஞ்சு போகிற நிலைமை வந்த பிறகு திறந்து விடுறான். 100 டிஎம்சி கடலில் போய் கலக்குது. ஏன்? ஆற்றுல மணல் இருந்தால் தான் நீரை சேமிக்க முடியும். ஆற்றுல பாறையாக வந்துருச்சு. கடப்பாறை எடுத்துகிட்டு போய் எதையும் உடைக்க வேண்டாம். இந்த திராவிட இயக்க தலைவர்கள் வீட்டை ஆற்றுல இருக்கிற மண்ணை பூரா தேடி வித்துவிட்டான். இப்போ மேட்டூரை தண்ணியை திறந்து விட்டா பூம்புகார் காவிரி கடை மடைக்கு போறதுக்கு பல நாட்கள் ஆகும். இப்போ பல மணி நேரத்தோட கடலை கலந்தது. ஏன்? நீர்பிடிப்பு நீர் உறிஞ்சக்கூடிய மணலை பூரா திருடி வித்துட்டான். ஒவ்வொருத்தரும் 5000 கோடி சொத்து வச்சிருக்கான். இந்த தமிழனுக்கு சூடு, சொரணை, மானம், ரத்தம் இதெல்லாம் அண்ணாதுரையும் கருணாநிதியும் இல்லாமல் ஒரு இனத்தை உருவாக்கி விட்டார்கள். கேட்குற கேள்விக்கு பதிலை சொல்ல மாட்டான். கேட்குற கேள்விக்கு இல்லாமல் அவன் வேற ஏதோ பதிலை சொல்லுவான் அரசியல்வாதி. இவன் கேட்க வந்து கேள்வியே மறந்துடுவான். இப்படித்தான் இருக்குது. அதனால் விஜயுடைய பயணம் எங்கே போகணும்? டெல்லிக்கு போகணும், பிரதமர்கிட்ட போகணும். பிரதமர்கிட்ட போய் அமல்படுத்துங்க உச்சநீதிமன்ற ஆணையை. நீங்கள் மத்திய அரசு போட்டது காவிரி நடுவர் மன்றம் மேலாண்மை வாரியம் 174 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்கீங்க. எங்கே இதெல்லாம் கட்டுப்படாமல் தானே டெல்லிக்கு போயிருக்காங்க. அப்புறம் ஏன் மறுபடியும் நீ ஏட்டையாட்ட போகிற? ஐஜிகிட்ட போயாச்சு, நியாயம் ஐஜிகிட்டே கிடைக்கல, டிஜிபிகிட்ட கிடைக்கல நியாயம். ஏட்டையாட்ட ஏன் போகிற? எஸ்ஐட்ட ஏன் போகிற? இன்ஸ்பெக்டர் ஏன் போகிற? உனக்கு எங்கே நியாயம் கிடைக்கல? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையே கட்டி ஆளுகிற டிஜிபிகிட்டே நியாயம் கிடைக்கல. நீங்கள் ஏட்டையாட்ட போகிறா என்ன நடக்கும்? உச்சநீதிமன்றம் தான் இதுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்து, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பழனி கோயில் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுக தரப்பில் வழக்கு போட இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை அதிமுக கையில் எடுப்பதும் சிபிஐ விசாரணைக்கு வருவதும் சரியானதான்? ஒரு நாடகம். பெரிய எடப்பாடியே பிடிச்சி சிபிஐ உள்ளே போடணும். எடப்பாடியை பிடிச்சி முதல்ல உள்ளே போடணும். எடப்பாடி அதுக்கு நியாயம் கேட்குறாரு. எடப்பாடி ஆட்சி காலத்தில் கனகராஜன் ஒரு டிஐஜி எடப்பாடிக்கு 5000 ஏக்கரை கரை பண்ணி கொடுத்துருக்காரு. எவ்வளவு? 5000 ஏக்கர். எங்கள் அம்மாப்பேட்டை அந்தியூர் பார்டரில் மரவள்ளிக்கிழங்கு விளைவிக்கிற விவசாயிகளுடைய நிலம்
5000 ஏக்கர் பறிமுதல் அப்போ செய்யப்பட்டது. 20,000 30,000ன்னு வாங்கியிருக்கு. ஐயா இப்போ அங்கே ஒரு சாராய ஆலை வச்சுருக்காரு. சாராய ஆலையிலிருந்து கழிவுகள் ஒரு நாளைக்கு 1 கோடி லிட்டர் எங்கே போகுது? காவிரியில் கலக்குது. இதுக்கு எந்த பிபிபிஐ சிபிபிஐயை போய் விசாரணை வைக்கிறது? எடப்பாடிக்கு அந்த தகுதியெலாம் இல்லை. 7 மாநிலத்துக்கு அங்கே ஸ்பிரிட்டு தயார் செய்யப்படுகிறது. சாராய ஆலை இயங்குகிறது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா 7 மாநிலத்துக்கு ஸ்பிரிட்டு தயார் பண்ணோம்னா எத்தனை கோடி லிட்டர் தண்ணி வேணும்? 1 மீட்டர் விட்டமுள்ள குழாய், ராட்சச குழாய் காவிரியிலேருந்து எங்கே போய் சேருது? அந்த சாராய ஃபேக்ட்ரிக்கு போகுது. மேட்டூர் அனல் மின் நிலையத்திலேருந்து 150 கோடி ரூபாய் செலவில் ஒரு தனி டனல் எங்கே போகுது? சாராய ஆலைக்கு போகுது. இதுக்கு தாயா சிபிஐ வேணும்? இதுக்கு சிபிஐ வரவே இல்லையே. அந்த பக்கம் சிபிஐ அந்த பக்கம் வரவே இல்லையே. இந்த மோசடி நபர்கள் தான் சிபிஐ கேட்குறான்னா சிபிஐ காரி துப்புவான். இதுதான் டெல்லியில் போய் மாநில அரசுக்கு நிதி கேட்டால் திருடுறதுக்கு வந்து கேட்குறீங்கன்னு கேட்குறான். கமிஷன் கொடுன்னு கேட்குறான். அதிகாரிகள் அங்கே இருக்க டெல்லி ஐஏஎஸ் அதிகாரிகள் இவன் கமிஷன் கொடுத்து வாங்கிட்டு வந்து அவன் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறான். இதுக்கு எத்தனை சிபிஐ வந்து விசாரிக்கிறது? எத்தனை விசாரணை நடக்கிறது? சாதாரண விஷயம். இதை உண்மையான குற்றவாளியை மறைப்பதற்கான வேலை தான் நடக்குது. இந்த 100 கோடி யாருக்கு போச்சு? 100 கோடி ஒன்றும் இல்லை. அந்த நிலத்தை பத்திரப்பதிவு யாருக்கு போயிருக்கு? அவன் 100 கோடி கொடுத்துருப்பான். அவனை ஐஸ் பாரில் படுக்க வச்சிங்கன்னா 100 கோடி எங்கே போயிருக்குன்னு சொல்லிடுவான். இதுக்கு எதுக்கு சிபிஐ வேணுமா? ஐபி வேணுமா? FBI எங்கள் அமெரிக்கன் FBI வேணுமா? இல்லை ஐஎஸ் இது வேணுமா? இல்லை ரஷ்யன் கேஜிபி இன்டெலிஜென்ஸ் வேணுமா? சொல்லுங்கள். எதுவுமே தேவையில்லை. யார் பெயருக்கு பத்திரப்பதிவு பட்டா மாறுதல் செய்யப்பட்டிருக்கோ அவனை ஐஸ் பாரில் படுக்க வச்சிங்கன்னா 100 கோடி நான் இவருக்கு கொடுத்தேன், இந்த இடத்துல கொடுத்தேன், இந்த நோட்டு, இந்த சீரியல் நம்பரு, இந்த பேங்க்லேருந்து எடுத்தேன், எல்லாம் சொல்லிடுவான். இதுக்கு என்ன இவ்வளவு மக்களுடைய வரிப்பணம் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு விசாரணையை தேவை? ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி கொடுத்தீங்கன்னா 1/2 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்துடுவான். இதை மடைமாற்றுவதற்கு தான் எல்லாம் சேர்ந்து, அதை தவிர எல்லாம் பேசுகிறான். இந்த 100 கோடி ரூபாய் யாருக்கு போயிருக்கு? அந்த பத்திரப்பதிவு செய்த தனியார், கோயில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்த தனியார், அந்த நபர் யாருக்கு 100 கோடி கொடுத்தோம்? 2 கோடி ரூபாய்க்கு கிரையம் பண்ணான். 100 கோடி ரூபாய் இடத்தை 2 கோடிக்கு பத்திரப்பதிவு. எது நீங்கள் 100 கோடினா 13 கோடிக்கு டாக்குமெண்ட் வாங்கியிருக்கணும். அதையும் ஏமாற்றிருக்கான். 2 கோடினா 13 லட்சம் 26 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டான். எவ்வளோக்கு வாங்கியிருக்கணும்? 100 கோடி இடத்துக்கு 12%னா 12 கோடிக்கு வாங்கியிருக்கணும். அதே ஏமாற்றிருக்கான். அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை. அப்போ இதை செய்தது அரசு தரப்பு ஆள் தான் செஞ்சுருக்கான். அரசு தரப்பு ஆள் சொல்லாமல், ஆளுங்கட்சி தரப்பு சொல்லாமல் அந்த ரிஜிஸ்ட்ராரும் செஞ்சுருக்க மாட்டான், இந்து அறநிலைத்துறை ஜாயின்ட் கமிஷன் செஞ்சுருக்க மாட்டான். 2 பேர்கிட்ட உத்தரவு உனக்கு எங்கேருந்து வந்து? இதை விசாரித்தால அவன் யாரை கையை காமிப்பான்? ஆளுங்கட்சியை கை காமிப்பான். ரிஜிஸ்ட்ரேஷன் ஐஜியை கையை காமிப்பான். ஐஜி முதலமைச்சர் அலுவலகத்தை கையை காமிப்பான். இப்போ 3 குமார் இருக்காங்க. தலைமைச் செயலாளர் சாய்குமார், முதலமைச்சர் அலுவலக நம்பர் 1 செந்தில்குமார், இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி விஜயகுமார். இந்த 3 பேரும் எடப்பாடிக்கு 3 பேர் தான் நாடின் நரம்பு. எப்போ? 2016 21 21 26 ஸ்டாலினுக்கு ஊழல் செய்வதற்கு ஒத்துதிய அதிகாரிகள் 3 பேரும். இப்போ விஜய்க்கு அதே ஊழல், அதே அக்பாருக்கு இப்போ யார்கிட்ட இருக்காங்க? விஜய்கிட்ட இருக்காங்க. இவர்கள் தான் இதை குழப்புகிறார். சரிங்க. இப்போ நீட்டு விவகாரம், கற்பாமூச்சியினுடைய போராட்டம் பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் பிரதமர் அவர்களே ரியாக்ட் பண்ணார். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் விரைவு நீதிமன்றம் வச்சு நாங்கள் தண்டனை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னார்.
புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கான, அதாவது சட்டம் கொண்டு வருவதற்கு, தண்டனை கொண்டு வருவதற்கான சட்டத்தை கொண்டு வரேன்னா சொல்லியிருக்கிறாரு. இப்படி இந்த அளவுக்கு இறங்கி வந்ததுக்கு அப்புறம் இந்த போராட்டம் தொடருவதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க? போராட்டங்கள் மக்கள் செய்கிறான், மாணவர்கள் செய்கிறான். போராட்டங்கள் இல்லாமல், புரட்சி இல்லாமல் அதிகார வர்க்கத்தை பணிய வைக்க முடியாது. ஓகே, இதுதான் சாதாரண ஃபார்முலா. இல்லை, அந்த பேப்பர் கசிவு செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனைகளை சட்ட வரைவே கொண்டு வராங்கல்ல, இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குங்களா? இல்லைங்க, இது ஏமாத்துறதுக்கு நடக்கிற ஒரு மோசடி. நான் என்ன கேட்குறேன், ஒரு 25 லட்சம் மாணவரை எழுதுகிற அந்த தேர்வு, அதிலிருந்து தான் மருத்துவரே வர்றான். அந்த தேர்வை நடத்துவதற்கு ஒரு பயங்கரவாத தடை சட்டம் போடணுமா? சொல்லுங்க, தட்டா பொடா போடணுமா? தேவையாது. அப்போ உங்களுக்கு ஒரு மாணவர்களுக்கு ஒரு தேர்வை சரியாக நடத்த முடியாது, நீங்கள் பதவி விலகிறது தான் சரி. இது ஏமாற்றுவதற்கு ஒரு தர்மேந்திர பிரதானையும் சட்டம் கண்டிக்காது. குஜராத்தில் தான் இந்த பேப்பர் லீக் ஆகிருக்கு. இந்த அதிகாரிகளை, அந்த அதிகாரிகளுக்கு ஆளுங்கட்சி ஆதரவு இருக்குது, ஆளுங்கட்சி அவர்களை காப்பாற்றியிருக்கான். இதுதான் இங்கே நடந்த ஊழலை தவிர தேர்வு பேப்பரை கசிய விட்டவர்களுக்கு 10 கோடி அபராதம் எந்த காலத்தில் யாரும் நிரூபிக்கவே முடியாது. இல்லை, தர்மேந்திர பிரதான் மேலே நடவடிக்கை எடுக்கிறது மூலம் என்ன நடந்துரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இனிமேல் இந்த ஊழல்வாதிகள் இப்படி செய்ய மாட்டான். தர்மேந்திர பிரதானை கைது செய்து சிறையில் போடணும். காரணம், தர்மேந்திர பிரதான் தான் இந்த கசிந்த நபர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செஞ்சிருக்கு. அப்போ மீண்டும் 25 லட்சம் பேரை இப்போ 2வது கசியுது, 3வது நீட் எக்ஸாம் எழுதுறது தான். கேவலமாக இல்லை, இது ஒரு நாடா? மற்ற நாட்டுக்காரன் காரி துப்ப மாட்டான். எத்தியோப்பியாவில் கூட இவ்வளோ அநியாயம் கிடையாது, நபீபியாவில் கூட இவ்வளோ அநியாயம் கிடையாது. இது நாடா? அப்போ இதான் போராட வந்தானே கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சி வரலினா எதுவுமே நடந்திருக்கு. இப்போ இன்னொன்று என்னென்னா, கரப்பாம்பூச்சி போராட்டம் டெல்லியில் அந்த மாதிரி வீரியமாக நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் நம்மளை ஏற்கனவே பேசியிருக்கோம், நடிகர்கள்லாம் சில பேர்லாம் பங்கேற்றாங்க. அதெல்லாம் இருந்தாலும் நேற்று பாலன் இல்லத்தில் அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. சனம் சட்டிங்கிற ஒரு நடிகை போய் அதில் போய் பங்கேற்கிறாங்க. இந்த போராட்டம் ஒரு அஜெண்டாவோடு நடக்குது, குறிப்பாக ஒரு உள்நோக்கத்தோடு தான் இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த நடிகை சொல்கிறாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க? இல்லைங்க, போராட்டம்னால அது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புக்கோ ஆதரவாக நடத்தப்படுகிற போராட்டம். இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற இந்த நடிகைகள், குட்டப்பாவாடை நடிகைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாணவர்கள் தரப்புக்கோ அல்லது கல்விக்கோ இவர்களுக்கு ஒரு நெடிய பார்வை இருக்காது. நீங்கள் அங்கே போராடுகிற இடம் மாணவர்களுக்கு ஆதரவான களம். அங்கே விஜய் ரசிகை இதை பேசுனா அங்கே இருக்கிற போராட்டக்கார எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? எப்படி தானே செய்வாங்க. இது இயற்கை. கைது பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோ அடக்குமுறை நடக்குது. அப்போ நீங்கள் டெல்லியிலேயோ ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் வந்து தாக்கியிருக்காங்க. லேம் பேட்ச் கிடையாது, யூனிஃபார்ம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் எப்பவுமே சகா நடத்துவான். சாகா அந்த சாகாவில் ஒரு பகுதிக்கு 100 பேர் எப்பவுமே தொடர்பில் இருப்பான். அங்கே ஏதாவது அந்த கலவரத்துக்கு கட்டுப்படுத்தணும்னா போலீஸ் ட்ரெஸ் அவனுக்கு போட்டு கொடுத்து அங்கே இறக்கிடுவான். போராடுகிறவரை தாக்குவான். போராடுகிறவரை நேதாஜி டெல்லி சலோன்னு பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, இன்றைக்கி இருக்கிற தாய்லாந்து, சயாம் ஒரு பெரிய தமிழர்களை படம் தட்டிட்டு வர்றார். நீங்கள் மணிப்பூர் பார்டரில் ஆர்எஸ்எஸ்காரன் பல லட்சம் பேரை திரட்டி ஆங்கிலேயருக்கு ஆதரவாக நேதாஜி படையை திருப்பி அடிக்கிறான். இதான் வரலாறு. அதே வரலாறு இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இன்னைக்கு வரைக்கும் தொடருது. நான் இப்போ சமூக வலைதளத்தில் பார்க்குறேன், குருமூர்த்திக்கு பிறந்த பயிலுவா இந்த போராட்டத்தை அந்நிய ஊடுருவல் சக்திங்கிறான். பாகிஸ்தான் உள்ள வந்துட்டான், பங்களாதேஷ் உள்ள வந்துட்டான், உள்ள வந்துட்டான். JNU ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடக்கிற போராட்டம் தீவிரவாதி ஊடுருவான்றான். அங்கே சனாதனவாதிகளை மட்டும்தான் JNUடைய வைஸ் சான்சலராக போடுவான். இப்போ மயிலாப்பூர் பாப்பாத்தி ஒரு அம்மா அங்கே இருக்கு. இதெல்லாம்
மக்களிடம் எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாத காரணத்தினால் என்ன நடக்குது? தோல்வி மேல் தோல்வி. இது இந்தியாவில் இது சாபக்கேடு. அதான் சனம் செட்டியும் அதே போன்று ஒரு ஊடுருவல்காரிய அனுப்பி வேவ் பார்த்துருக்கான் ஆர்எஸ்எஸ். அந்த அம்மா வேவ் பார்த்துட்டு வெளியில் போய் அதை டேமேஜ் பண்ணிட்டு போகுது. இதுதான் நடக்குது. சரிங்க, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நிறுத்தி நன்றி. நன்றி, வணக்கம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர்.